ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படியெல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். கன்னி ராசியினருக்கு இந்த மே மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, பொறுமையா இருங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதுல ரொம்ப நிதானமா செயல்படுங்க. வரக்கூடிய ரிசல்ட் நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன ரிசல்ட் வருமோ, எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்றத நீங்க அவசரமா முடிவு எடுக்காதீங்க. அவசரமா நீங்களே ரியாக்ட் பண்ணாதீங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. கவனம் ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களுடைய முயற்சிகள் எதுவோ அதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுல நீங்க அனலைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வர்றதோ அது உங்களுக்கு நல்லதாவே வரும். வரக்கூடிய ஜூன் மாதத்துல குருவோட மாற்றம் இருக்குன்னும் போது இன்னும் 1 மாத காலம் தானே, பொறுமையா இருந்துட்டு போறது நல்லது. ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன்னா, மாத ஆரம்பத்திலே உங்களுடைய ராசி அதிபதி புதன் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? நிதானமா தான் இருந்து ஆகணும், பொறுமையா இருந்துதான் ஆகணும். சில விஷயத்துல தடங்கல்கள் ஏற்படதான் செய்யும். அதனாலதான் நீங்க செய்யற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிசல்ட்டை இப்பவே எதிர்பார்க்காதீங்க, ரிசல்ட்டை நினைச்சு இப்பவே கவலைப்படாதீங்க அப்படின்றது சொல்றது. 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி புதன் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலுமே அங்க உச்சம் பெற்ற சூரியனோட இணைவு பெற்று இருக்காரு. ஸோ உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ்ன்றதும் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ன்றதும் இருக்கும். 7ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குன்றதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே தாங்க இருக்கும். நீங்க எந்த ஒரு கருத்து வச்சாலும் சரி, அதற்கு எதிர் கருத்துன்றது கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ நீங்க எந்த ஒரு டிஸ்கஷன்ஸ்லயும் தேவையில்லாம இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களை தேடி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல யோகத்தையும் நல்ல அந்தஸ்தையும் கொடுக்குது. அது நல்ல பாக்கியங்களை அள்ளி வழங்குது. அதனால எனக்கு வெறும் தடங்கள் மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு பாக்கியங்களும் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்குன்றது போது உங்களுக்கு வேலையில ஒரு அலைச்சல் இருந்துட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பிஸியா வச்சுட்டே இருக்கும். உங்களுடைய மனசு சிந்தனை எல்லாமே அந்த வேலையிலேயே இருக்கிற மாதிரியான அமைப்பா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாத பிற்பாதையில பாத்தீங்கன்னா சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வராருன்னும் போது அப்போ உங்களுக்கு வேலையில ஒரு பாராட்டு, மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் மே 15ஆம் தேதி உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ரிஷப ராசிக்குள்ள நுழைகிறாரு. சூரியனும் புதனும் திரும்பவும் ஒன்னாவே இணைஞ்சு பாக்கியஸ்தானத்தமான ரிஷப ராசியில இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ மே மாதம் முற்பாதி ரொம்பவே பொறுமையா இருக்கணும். ரொம்ப அமைதியா இருந்துட்டு போறது நல்லது. எந்த விஷயத்தையும் அதிகமா இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்றது மட்டும் இருந்துட்டீங்கன்னா பெருசா பிரச்சனைகள் வராது. மே மாத பிற்பாதைன்றது நீங்க போடுற எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராவே இருக்குது. மாத முற்பாதையை விட மாத பிற்பாதை ரொம்பவே பெட்டராவே இருக்குது. ஸோ படிக்கும் மாணவர்களா இருக்கீங்கன்னும் போது அழகா பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம படிச்சுதான் ஆகணும்னு படிங்க. படிச்சு முடிச்சீங்கனாலே போதும். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குன்றதுனால உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே வரலாம். ஸோ எஃபர்ட்ஸ் நீங்க போடுறத மட்டும் விட்டுடாதீங்க. எனக்கு எல்லாமே தடங்களா ஏற்படுதே, நான் ஏன் எஃபர்ட் போடணும் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். மாத முற்பாதி மட்டும்தான். சூரியன் புதனும் மேஷ ராசியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த தடங்கள் எல்லாம் அதிகமாவே ஏற்படும். ஆனா சூரியன் புதன் ஒன்ஸ் மாறிட்டாருன்னும் போது பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வேலையிலயும் சரி, அதே மாதிரி படிப்புலயும் சரி, இருக்கிற தொந்தரவுகளும் தடங்கல்களும் சரியாயிடுது. ஆனா 7ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறாருன்னும் போது பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க டிராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. டிராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தொடங்க வேணாம். புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கு, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் அங்க ஆட்சி பெற்று இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கையில இருக்கிற காசு சேவிங்ஸ் கரையும். ஏற்கனவே 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா பட்ஜெட்லயே இல்லாத செலவுகள், சின்ன சின்ன செலவுகளா காசு கரைஞ்சிட்டே இருக்கும். ஏன்டா எப்படிடா இந்த காசு கரையுது, கையில எப்ப காசு எடுத்து வச்சாலும் இந்த காசு செலவாயிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா. அது இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படலாம். மறைமுக எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மாதத்துல இருக்கு. அதனால ரொம்ப நிதானமா செயல்படுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களும் சரி, ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயம் தானே, ஏதோ வெயிலோட தாக்கத்துல கொஞ்சம் கோவமா பேசியிருக்கலாம், வெயிலோட தாக்கத்துல கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கலாம். பட் நீங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, நீ இப்படி முறைச்சியா, நீ இப்படி பாத்தியே, இந்த இடத்துல நின்னு இப்படி பாத்தியே அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த நுணுக்கமா இருக்கிறத கூட நீங்க எடுத்து கேள்வி கேட்கும் போது அங்க கண்டிப்பா பிரச்சனைகள் வெடிக்கும், அங்க பிரிவுகள் ஏற்படும். சோ அமைதியா கடந்து போறது நல்லது. ஓவர் ரியாக்ட் பண்ண வேணாம். சின்ன சின்ன விஷயம்னும் போது அதை கண்டுக்காம விட்டுறது நல்லது. இது ஃபேமிலிலயும் சரி, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, ஃபேமிலிலயும் சரி, நீங்க இந்த மாதிரி அனுசரணையா விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில இருக்கிற அந்த அமைதி நிம்மதின்றது குறையாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நீங்க எங்கேயாவது நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க அதிகமா எடுத்து வச்சு பேசும்போது, கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பூகம்பம் வெடிக்கும் தான். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்றதுனால, அதுவும் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது முக்கியமா கன்னி ராசி பெண்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது, பொறுமையா இருந்துக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் ஹெல்த் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. ஹஸ்பண்டோட ஹெல்த் கேர்ன்றது ரொம்ப அவசியமா இருக்குது இந்த மாதம் பர்டிகுலரா. படிக்கும் மாணவர்களும் சரி, உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ன்றது இந்த மாத பிற்பாதையில கிடைச்சிடும். அதே மாதிரி யாராவது வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணணுன்ற பிளான்ஸ் யாருக்காவது இருக்குதுன்னா அதற்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு, தாராளமா பயன்படுத்திக்கோங்க. புதுசா ஏதாவது மேரேஜுக்கு பாக்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதத்தை தவிர்த்துக்கலாம். இந்த ஒரு மாத காலம்ன்றது உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா ரொம்ப யோகமா ஒரு பிடிச்ச மாதிரியான அலைன்ஸ்ன்றது இந்த மாதத்துல வராது. ஸோ வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்கு மேரேஜ்க்கான அமைப்பு நல்லா இருக்குது. அதனால இந்த மாதம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்ததுன்னா அடுத்த மாதம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. அதனால இந்த மாதம் நீங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமா எடுத்துக்கோங்க. உங்க ஹெல்த்தை நீங்க வீட்ல இருந்தே கேர் எடுத்து பாத்துக்கோங்க. ஏற்கனவே டாக்டர் எதனா அட்வைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ஸோ ஜூன் மந்த்ல இருந்து நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் எடுக்கும் போது அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. அதுவே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கும். அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, எந்த ஒரு கால தாமதமும் இல்லாம தொடர்ந்து நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் போடுங்க. விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள்.